சோல்ஜர்ஸ், நம்மள எதிர்பார்த்த மாதிரி நம்ம தளபதியோட கோட் பட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரைலர் வந்தாலும் வந்துச்சு, பயங்கரமா ஆன்லைன் ஃபுல்லா அதான் பேச்சு. அதான் ஏகப்பட்ட பேர் வந்து சில பேர் மீம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சில பேர் வந்து டீகோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ட்ரைலர் இருக்கிற சில விஷயங்களை வந்து லைட்டா ரோஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கதை என்ன, இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒன்று தோணி இருக்கும் இல்லையா, அதான் என்ன அப்படின்றத வந்து இந்த ட்ரைலரோட ஷார்ட்ஸை வச்சு சான்றோட விளக்க போய் 10 மாதம் தெரியுமா, சான்றோட விளக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி. அப்படியா? அப்படித்தான். ஓரா பேசாமில போயிடலாம். அதுக்கு முன்னாடி யார் லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, யாரெல்லாம் தளபதி ஃபேன்ஸோ மறக்காம லைக் பண்ணுங்கள். நீ தான் ரோஸ் பண்ண போறல, அப்புறம் எதுக்கு நாங்க லைக் பண்ணோம்? ரோஸ் தான், ரோஸ் கிடையாது. இது வந்து ஒரு ட்ரைலர் டீகோடிங் தான். தம்ப்நெயில் தான் ரோஸ் வச்சிருப்பேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்னையா நீங்க தளபதி பேசினா வால் தெரியுதுன்றீங்க, தளபதி பேசினா ஓடு தெரியுதுன்றீங்க. அப்படியே மாத்தி சொல்ற. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். நான் வந்து சினிமா ஃபேன், நம்புங்க. அப்படி சொல்றவன தான் நம்ப கூடாது. ஓரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. பொதுவாக தளபதி படம் அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடியோ ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக ஹைப் ஏற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டெலாம் வரும், அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி தான் இன்டர்வியூஸ் வரும். சில பேர் வந்து தப்பாக பேசுவானுங்க, அவனுக்கெல்லாச்சும் மீம் போடுவானுங்க. அப்படியே வந்து படத்துக்கு பயங்கர ஹைப் வரும். படத்தில் இது இருக்கான், அது இருக்கான், அவரு கேமியா இருக்கா, இவரு கேமியா இருக்கான்ட்டு ஆளுக்கு கொளுத்தி போடுவாங்க. இதுவே வந்து படத்துக்கு பயங்கர ஹைப் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் வராரு, ரோலெக்ஸ் வந்து ஃபைட் சீன் இருக்கு, ரோலெக்ஸ் ஃபோனில் பேசுறாங்க. இது கூட பரவாயில்ல, வலை பேச்சலாம் அதுக்கு மேலே ஒரு சிங்கம் தான், சிங்கத்துக்கு ஒரு ரோல் இருக்கான்ட்டு இஷ்டத்துக்கு கூட்டிட்டு இருந்தாங்க. இப்ப இத வந்து கமல் தெரிஞ்சுக்கிறாரு. கமல் தெரிஞ்சுக்கிட்டு அவரும் கைதியா உள்ள போறாரு. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பட் இந்த படத்துக்கு ட்ரைலர் இப்பதான் வந்திருக்கு. படம் ரிலீஸ் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 5. சரியா, ஒரு மாசம் கூட கேப் இல்ல. ஒரு மாசம் கூட கேப் பண்ணுவீங்க, இவ்வளவு கிட்டத்தட்ட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுவீங்க. இவங்களே வேணும்ட்டே வேணாம்ப்பா, ஐப்பெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு பண்றாங்களா, இல்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பொதுவா தளபதி போனா ஆன்லைன்ஸ் இருக்கும், ஆன்லைன்ஸ்ல பேசுவாரு, அது பயங்கர வைரல் ஆகும். பட் இந்த படத்துக்கு ஆன்லைன்ஸே இல்ல. சரி, ஆன்லைன்ஸ் தான் இல்ல, இந்த பால் ரிலீஸ் பண்ணாங்களே அதாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா ஒவ்வொரு பாட்டும் ஒரு கோணல்ல இருக்குது. முதல்ல பார்த்தா அந்த விசில் போட பாட்டு பிடிக்கல என்னங்க, அதுக்கப்புறம் அம்மா சாங் இருந்துச்சு, சரி ஓகே இருந்துச்சு. அப்புறம் ஸ்பார்க் சாங் வந்துச்சு. ஸ்பார்க் சாங் கேட்டதுக்கு அப்புறம் தான் விசில் போடு எவ்வளவோ மேலு அப்படின்ட்டாங்க. இதுதான் இரு கோடு கான்செப்ட். இந்த கோட்டை விட அந்த கோடு பெருசா இருந்தா இந்த கோடு சின்ன கோடு ஆயிரும். இந்த மாதிரி நம்ம தளபதி ஃபேன்ஸை வந்து கண்ணீர் மல்க வச்ச சம்பவங்கள் நடந்திருக்கு. பட் ட்ரைலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரைலர் டீசெண்டாக இருக்கு, ஒரு ஆக்ஷன் பேக்கடா ஒரு இதுவாக இருக்கு இந்த ட்ரைலர். இது மட்டும் இல்லாமல் ட்ரைலர்ல வந்து கதையை சொல்லி வச்சிருக்கீங்க, அப்படியே சொல்லி வச்சிருக்கீங்க, இது நடக்க போகுது அது நடக்க போகுது அப்படின்ட்டு. ஷார்ட்ஸ் பல வந்து கட்கடா வச்சிருந்தாலும் இது எல்லாமே ஒரே சீனாக தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஈஸியாக பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்குது. லியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சொல்றது ஏகப்பட்ட கூட வச்சிருந்துருப்பாங்க. நான் இல்லடா அது வச்சிருப்பாங்க, இல்லை பயமா இருந்திருக்கும். சாங்கு பிஜிஎம் வேலை வந்திருக்கும். நம்ம தலைவன் அனிருத் தான் பண்ணிருப்பாருனா படத்துக்கு தேவையில்லையா இந்த பாட்டுச்சிக்க அப்படின்ட்டு தலை இஷ்டத்துக்கு மியூசிக் போட்டிருப்பான். யார் நல்லவன் யார் கெட்டவன், இல்லை யாருடா அப்படின்ட்டு தலை வேலை போட்டிருப்பாரு. சரி ஓகே, அதனால் யுவன் சங்கர் ராஜா வந்து தப்பு சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் நம்மளோட 90s மெமரிஸ்ல வந்து வாழ்ந்திருப்பார். பகல்ல நம்மளை வந்து அவர் குறை சொன்னாலும் ராத்திரில தூங்கும் பொழுது அவர் பாட்டு தான் நமக்கு வந்து ஒரு ஹீலிங் ஃபேக்டரா இருந்திருக்கும். உள்ளூர் ஹீலிங் ஃபேக்டர் மாதிரி. ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது. படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி வந்து மொத்தம் 2 தளபதி காட்டப்பட்ட காலகட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 கெட்டப்ல காமிச்சிருப்பாங்க. 4 கெட்டப்பு. ஒன்று வயசான மாதிரி ஒரு கெட்டப்பு, அது வந்து பிரசன்ட் நடக்குது. இந்த பிரசன்ட்லயே ஒரு யங் விஜய் ஒருத்தர் இருப்பாரு, அது ஒரு கெட்டப்பு, டிஏஜிங் பண்ண கெட்டப்பு. 3வது பார்த்தீங்க அப்படின்னா அவர் எங்கா இருக்கும் போது அப்பா எங்கா இருக்கும் போது ஒரு கெட்டப்பு. 4வது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஏஜிங் பண்ணி ரொம்ப சின்ன மனா வச்சிருந்திருப்பாங்க. மொத்தம் 4 கெட்டப்ல தான் காமிச்சிருக்காங்க தளபதியே. 4 கெட்டப் பெரிய விஷயம் தான். லியோ 2 கெட்டப் தான், 4 கெட்டப்பு. இது மட்டும் இல்லாம படத்துக்குள்ள நம்ம கேப்டன் இருக்காரு அப்படின்ற ஒரு ரூமர் இருக்கு. இந்த ரூமரா என்ன அப்படின்ட்டு நம்ம வெங்கட் பிரபு அண்ணங்கிட்ட கேட்கும் பொழுது அவர் வந்து இருக்குன்னு சொல்ல இல்லன்னு சொல்ல அப்படியே பூசி மொழிகி இருக்காரு. ஹைப் ஏத்துறாமா கேட்டா கேப்டனோட வைஃபான பிரேமலதா விஜயகாந்த் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, உண்மையிலேயே வந்து கேப்டன் இருக்காரா இல்லையா அப்படின்னு ரிப்போர்ட் கேட்கும் பொழுது நம்ம தலைவர் வெங்கட் பிரபு வந்து அவங்களும் சொல்லிட்டாங்களா, அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு தலைவர் வந்து பூசி மொழிகி இருப்பாரு. கேள்வி இருக்காரா இல்லையா, அதுதான் கேள்வி. அதெல்லாம் ரகசியம்,
சொல்றதுக்கு இல்ல. இது வந்து ஹைப்ல வச்சிருக்காராமா. இன்னொரு இது என்ன பண்ணா, இந்த படத்துல வந்து தலையும் இருக்காரு அப்படின்ட்டு இன்னொரு ரூமர் இருக்கு. எப்படின்னா வந்து கடைசியில ரோலக்ஸ் மாதிரி அப்படின்ட்டு இது எல்லாத்துக்கும் பாம்பு வச்சது வேற யாரும் இல்ல, விவேக் மகாதேவ் தான். இந்த மாதிரிலாம் ரூமர் வந்து மேல கிளம்பிட்டு இருக்கு. இதுல வந்து தளபதி தலையை கேட்கும் பொழுது இன்னைக்கு மங்கத்த பண்ண இல்லையா, அது மாதிரி 100 மட்டும் இருக்கணும் இந்த படம் அப்படின்லாம் சொன்னாருலாம் வந்து நம்ம விபிஎன் சொல்லி இருப்பாரு. சில பேர் உருட்டுன்னு இருக்காங்க, சில பேர் வந்து அதெல்லாம் பொய்ங்க நம்புற மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து சொல்லிருக்கலாம் இல்லையா, ஏன் சொல்லிருக்காது முடியாதுன்னு சொல்றீங்க? சம்பந்தப்பட்டாலே சொல்லும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாஸ் ஓட தெரியுதே மறைச்சுக்கங்க. அட்லீஸ்ட் எடிட்டர் காட்சி தெரிஞ்சதே நீ ஆமான்ட்டு. ஏய் ஐம் நாட் சீமா ஃபேன். சரி இந்த காலத்துல இப்படிதாங்க, அனில் சீமா சாப்பிட்டுக்கிட்டு மங்காத்தா படம் பார்த்தாலும் நம்மள ஓடுன்னு சொல்ற ஒரு குரூப்பியா இது. நாங்கெல்லாம் உண்மையா ஒழுங்கா ஒத்துக்குவோம். என்னன்ட்டு அனில் சீமா சாப்பிட நல்லதுன்ட்டா காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும். நாங்க அணில்ன்ட்டு ஒத்துக்குவோம். உன்ன மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். ஏய் நான் ஏன் இது பண்ண போறேன், நான் நிஜமா இல்லைங்க, நம்புங்க. ஸ்ட்ரைடரில் பார்த்தீங்க அப்படின்னா பல சீன்ஸ் வந்து கட்டு காமிச்சிருப்பாங்க. பட் மொத்தமாக கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 சீன்ஸ் தான் வந்து மாற்றி வந்திருக்கும். ஐ மீன் அந்த மாலை காட்சியில் தான் வந்து மாற்றி காமிச்சிருப்பாங்க, கட்டு காமிச்சிருப்பாங்க. உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா வந்து இந்த லாஸ்ட்ல வந்து ஒரு சீன் வந்திருக்கும். தளபதி வந்து கில்லி படத்தை அந்த ரீக்ரியேஷன் பண்ற மாதிரி மருதமலை மாமணியே அப்படின்ட்டு அந்த சீனை நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம அப்பா தளபதியோட ஒரு இளமையா இருக்கும்போது வந்த சீன். சரியா சொல்லணும்னா வந்து அவங்க முன்னாடி சீன் சொல்லியிருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து இவரு சரியா வீட்டுக்கே வருது இல்லை, குச்சிட்டு வர்றாரு, கிரிக்கெட் இருக்கிறத தொடர்பு இருக்குமோன்னு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா. அப்படின்ட்டு டைலாக்ல சொல்லியிருப்பாங்க தெரியுமா லைலா. சரி இந்த பார்த்தா பிரபுதாவும் இருக்காரு, லைலாவும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேர் கொடுத்தா நல்லா இருக்கும். உள்ளத்தை அள்ளித்தா மெமரிஸ். சரி உள்ளத்தை அள்ளித்தாவா, சாரி அள்ளித்தா மேடம். சென்னை பட்டணம் எல்லாம் கட்டணம் கேள்விப்பட்டது இல்லையா? தெரியாது. நல்லா இருக்கும் மேடம். என்ன கதை மட்டும் தம்பிக்கு இந்த ஒரு பல்ல ஆட்டை போட்டுருப்பாங்க. லைலாவை பார்த்தோன்னே வழியாது. இதெல்லாம் வந்து 90s மெமரிஸ். இந்த ஃபேமிலியை பார்த்தீங்க அப்படின்னா செவுத்தெல்லாம் வந்து கிறுக்கி வச்சிருக்கோம். இது யார் பண்ண வேலைனா வந்து ஒரு பையன் பண்ண வேலை. அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சிருக்கும். இது வந்து அவங்க பையன் வரைஞ்சதை இவர் வந்து ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு பையனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பாண்டிங் இருக்குன்ற மாதிரி ஒரு சினிமா இருக்கலாம். தளபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பை, ஒரு ஏஜென்ட். அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு பல சாகசங்கள் பண்ணியிருக்காரு. அந்த சாகசங்கள் பண்ணுற சீன்கள் தான் வந்து தளபதி கோட் போட்டுருக்கிற சீனு. அப்புறம் அந்த ட்ரெயின் சீனா மெட்ரோ ட்ரெயின் இல்லை, இன்னொரு சீன் இருக்கும். தூமச்சாலே தூம்ட்டு ஒரு சீன் தெரியுமா, அந்த மாதிரி ஃப்ரேம் கரெக்டா ஹோல்ட் பண்ணி பாருங்க. இந்த ஃப்ரேமும் தூம் ஃப்ரேம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் என்ன பண்றது? யார் பார்க்க சொன்னா இதெல்லாம்? ஏது தூம் படத்தையா? ஹீரோ 90s பார்த்தா பண்ணி இப்ப கேட்டா அப்போ உனக்கு சரியாவே ஞாபகம் இருக்காது. அப்புறம் எப்படி நீ சொல்லலாம் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா? ஹே ரித்திக் ரோஷன் ஆக்ஷன் எப்படி தெரியுமா? ரித்திக் ரோஷன் ஃபேன் நான் தெரியுமா? கிறிஸ் படம் பார்த்து ரித்திக் ரோஷன் ஃபேனா மாட்டேன். ஷாருக் கான் தான் பிடிக்கும். காரக்கடை பிடிக்காது. நம்ம வித்தியாசம் தான். இந்த சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பட் தளபதி ட்ரெயின் மேலே ஏறி இந்த ஜம்ப் தெரியுமா. இந்த சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாகசமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ள பாம்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வைபவ் வந்து காமிச்சிருப்பாங்க. வைபவ் வந்து பாம்பு வைக்கிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பிளாஷ்பேக் சீனா இருக்கலாம். என்னன்னா வந்து அந்த பாம்பு வந்து கத்துறாங்க, அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த ட்ரெயினை கொளுத்திட்டு அந்த எடுக்க வேண்டிய பொருளை எடுத்துக்கிட்டு பேக்ல மாட்டிக்கிட்டு தளபதி வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறது தான் வந்து அந்த சீன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மாடி மேலே வந்து ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்காக தளபதி கண்ணாடி மேல ஏறி ஒரு ஓட்டை போட்டு கஷ்டப்பட்டு உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு போய் ஒர்க் பண்றாரு. கடைசியில் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க இருந்து வந்து பேராஷூட் எகிரி குதிக்கிறாரு. இந்த அளவுக்கு வந்து ஒரு திறமையான ஆபீசர் இவரு அப்படின்ட்டு பிரசாந்த் வந்து பிளாஷ் பேக் சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். என்ன ஒவ்வொரு படத்துல பிரபு சொல்லுவாரு, இல்ல பிரசாந்த் சொல்றாரு தேசம் வாஸ் இது திரைப்படம் பாஸ். ஏய் அவனுக்கு இருக்க சொல்லு. ஏன் பின்ன என்ன படமே இன்னும் வரல, அதுக்குள்ள என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான்? ஹீட்டர் இருக்கு கம்முறியா, டென்ஷன் ஆகுறாங்கய்யா. அடில்கள் போராட்டமா அனில் தலைவி ஏதோ ஒரு காரணம் வந்து தளபதி இது வேலையை விட்டு போயிருந்துருக்கலாம். நான் திங்க் பண்ணேன்னா வந்து ஒய்ஃப் சீன் ஏன் சொன்னா அந்த பிளாஷ்பேக் சீன்ல மட்டும்தான் வந்து ஸ்னேகா காட்டுறாங்க, தவிர பிரசன்ட்ல வந்து ஸ்னேகா எங்கேயுமே காட்டுற மாதிரி தெரியல. ஐ மீன் இந்த ட்ரைலர்ல இந்த சின்ன பிட்டு சீனோட காட்டல. சரி சொல்லலாம் பண்ணா பேங்க் ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. ஏன் சொன்னா இந்த ஒரு அம்மா சாங் மாதிரி ஒரு மெலடி சாங் வந்திருக்கும். இந்த சாங்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து டூருக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சாங்கோட லிரிக்கல் வீடியோல கரெக்டா இந்த ஃப்ரேம்ல ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டைகர் பார்க் பட்டாயா அப்படின்னு இருந்திருக்கும். அதாவது இவங்க பட்டாயாவுக்கு போயிருக்காங்க. பட்டாயா பேங்காக் தானே, ரொம்ப நாள் ஆசை போகணும். இல்ல டைகர் பார்க் பார்க்க சரியா சொன்னோம்னா அந்த கார் சேசிங் சீன், மல்டிபிள் கார் சேசிங் சீன் பார்த்துருப்பீங்க. கார் சுத்திட்டு வர மாதிரி, தலைவர் வந்து கார்ல கை வைக்கிற மாதிரி, காரு பின்னாடி ஆளுங்க வந்து துப்பா சுத்திட்டு வர மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த சீன்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேங்காக்ல நடக்கிற சீன்கள் தான். சரியா பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீனை பாருங்க. இந்த பக்கம் வந்து ஒருத்தர் நின்று இருக்காரா, இவர் பாத்தீங்க அப்படின்னா பேங்காக்ல ட்ரெஸ் போட்டிருப்பாரு. ஆளும் பாக்குறதுக்கு ஒரு ஏஷியன் மாதிரி இருப்பாரு. சோ இந்த சீன் நடக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா பேங்காக்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டேகா வந்து ரொம்ப கவலையா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க.
காமிச்சிருப்பாங்க. ஐயோ என்ன தெரியலையே அப்படின்ட்டு. எவனாவது ப்ராஜெக்ட்டுக்கு வெக்கேஷனில் ஃபேமிலியை கூப்பிட்டு வருவானா அப்படின்ட்டு வந்து பிரசாதம் சொல்லாமல் இருந்திருக்கும். ஒன்று சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கலாம், இல்லை முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்னேகா வந்து பிரெண்டாகிராம தான் காட்டாங்களே தவிர மற்ற சீசனில் காட்டல. மேபி இந்த ஒரு அட்டாக்ல ஸ்னேகா இறந்து போயிருந்துருக்கலாம். இந்த தொழிலே வேணாம், நான் வந்து என் பையனை காப்பாற்றி நான் போயிடுறேன் கூட நம்ம தளபதி வந்து இந்த வேலையை விட்டு வெளியே வந்துருக்கலாம். ஸோ அதனால பல வருஷம் கிழிச்சு வர்றதுனால நம்ம ஒய்ஜி மகன் கிட்ட வந்து நான் ஒரு வயசாயிடுச்சு இது ஆயிடுச்சு அதெல்லாம் பண்ணுவேன் நினைக்கிறியா அப்படின்னு போய் கேட்கற மாதிரி இருந்துருக்கலாம். அதப்பதான் வந்து சொல்லியிருப்பாங்க வயசான சிங்கம் தான் அப்படின்ட்டு. புலி தானே அடி சிங்கம், புலி ஓடலையா வரலையா? தேட்டர் ஓடிச்சுல அப்படி இல்லை, நல்லா தான் ஓடிச்சு. இதன் பிறகு நான் வந்து சென்னையில் வந்து பல பாம்பு வைக்க பிளான் போட்டிருக்காங்க. அந்த பாம்பு வைக்கிற சீன் தான் வந்து தூக்கி போடுறது, பாம்பு தூக்கி தலையில் போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இதுக்காக வந்து இது பண்ணுறதுதான் நம்ம தளபதி வந்து வராரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தளபதி கூட சேர்ந்து நிறைய பேர் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அவர் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது கூட ஹெல்ப்புக்கு போகிற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் இதே ஆட்கள் தான் வந்து நம்ம பிரசாந்த் கிட்ட வந்து மீட்டிங் உட்காந்துட்டு இருப்பாங்க. பிரசாந்த் சொல்லிட்டு இருப்பா தெரியுமா, அது ஆனால் இவங்ககிட்ட தான். ஸோ இவங்க தான் வந்து நம்ம தளபதி கூட ஹெல்ப்பராகவே இருந்திருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து ரஷ்யாவில் வந்து சீன் வந்திருக்கும். ரஷ்யாவில் வந்து ப்ராப்ளம் வந்துட்டு எல்லாம் போட பண்ணிருப்பாங்க. அதாவது கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் என்டர் அப்படின்னு இருந்திருக்கும். பழக விஷயத்தையும் பார்த்துருப்பீங்க. வெவி வந்து ரஷ்யாவில் பிரச்சனை இருந்திருக்கலாம். அதனால வந்து இது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கூட தளபதி வந்திருக்கலாம். இந்த மாதிரி பாம்பு வச்சிடலான்னு தெரியும் போது தான் பையன் விஜய்க்கு வந்து அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை, அப்பாவை காப்பாற்றணும்ட்டு போயிருக்கலாம். 2 பேர் சேர்ந்து எப்படி இது கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தான் இது எல்லாத்துக்கும் காரணம் பிளாஷ்பேக் வில்லனான கொடூர வில்லனான நம்ம மைக் மோகன் தான் காரணம் அப்படின்ட்டு வந்து தெரிய வந்திருக்கலாம். மைக் மோகன் இல்லனா அடைச்சாலே சிரிப்பு தான் வருது. தலைமுறை காலத்துல வந்து மைக்ல பாடிக்கிட்டு இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு நானும் அப்படின்ட்டு தலைவன் வந்து பாட்டு பேசிட்டு இருந்தாரு. அவரை கூட்டு வந்து ஆக்சிடென்ட் மிலிட்டரியில சிரிப்பு தான் வருது. விடுங்க, தலைவன் தான் கொடூர வில்லனாவே இருந்தது அந்த படத்துல. ஆக்சுவலி வந்து அது பிளாஷ்பேக் தெரியுமா, அந்த யங் ஏஜ் தெரியுமா, அது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்னு பையன் விஜயா இருக்கலாம், இல்ல அப்படின்னா வந்து நம்ம அப்பா விஜயோட பிளாஷ்பேக்ஸ் கூட இருக்கலாம். மேபி படத்தை பேர் கோட் தானே, கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம். ஸோ வந்து அவர் எல்லா காலத்துல வந்து மாசா இருக்காரு, எப்பயுமே ஒரு கிரேட்டு தான் அப்படின்னு காட்டுறதுக்காக கூட வந்து ஒரு 3 பருவத்தையும் காமிச்சிருந்துருக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கதை பாத்தீங்கன்னா இதுதான் கதை. முன்னொரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸோட இருந்திருக்காரு. கிரீன் வந்து ஒய்ஃப் கொண்டு வர்றாங்க, அதாவது போயிடுறாரு. அப்புறம் பையனுக்கு முன்னாடி இது பிரச்சனை திரும்பி வராரு. திரும்பி வரும்பொழுது பழைய ஃப்ரெண்ட்ஸே திரும்பி கூப்பிடுறாரு, ஹெல்ப் கூப்பிடுறாரு. அதோட இது பண்ணும்போது கிளைமேக்ஸ் சீன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடக்கும்போது சண்டை நடக்குது. அங்க பைக் எடுத்துட்டு போயிட்டு தலைய வந்து சண்டை போடுறாரு. அங்கதான் பிரேம்ஜி ஓடி வர சீன் இதெல்லாம் இருக்குது. கிளைமேக்ஸ் மாஸ் ஆகணும்ன்றதாக கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடக்கும்போது நம்ம நடக்கிறத காமிச்சிருக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்குள்ள வந்து நம்ம தளபதி ரெஃபரன்ஸ் தாண்டி வெங்கட் பிரபு ரெஃபரன்ஸ் சரியா வச்சிருக்காங்க ட்ரைலர்லயே. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து குடிக்கவே கூடாதுடா அப்படின்ற ஒரு இது வந்து மங்காத்தா படத்துல வந்துருக்கும். அது ரெஃபரன்ஸ். மங்காத்துல பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு, இங்க செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு தான் பிரேம்ஜியும் தலையும் சேர்ந்து குடிக்க போயிருப்பாங்க. ஆமா, உனக்கு என்ன, நீ தலையை பத்தி பேசும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது. ஒளிவட்டம் தெரியுதா? அது ஒன்றும் இல்லை, லைட் இந்த லைட் ஸ்னூட் போட்டுருக்க முன்னாடி ஸ்னூட் லைட். இதெல்லாம் வந்து நம்ம வீக்பேனோட குறியீடுகள். இது மட்டும் மிகப்பெரிய குறியீடு தான் வந்து அவர் தம்பி பிரேம்ஜியே இருக்காரு போது அப்புறம் தலைவன் கதையில பாடுப்பாரு, தமிழம் பாடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி குறியெல்லாம் இருக்கு. இதுல வந்து இன்னொரு முக்கியமான பிடிச்ச விஷயம் இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தளபதி ரெவல்யூஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. தளபதி ஐகானிக் சில படங்கள் கெட்டப்பா இருக்கு தெரியுமா, அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு போவோம். அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. பெஸ்ட் அனிமேஷன் சொல்லலாம். இதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நான் கண்டிச்சபடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கமர்ஷியல் படத்துக்கு இது ஒரு நல்ல கதை. அப்பா பையனோட சென்டிமெண்ட், அப்பா பையனோட இது கரெக்டா காமிச்சது நல்ல கதை தான் இது. மேபி பையன் வந்து கோச்சின்னு போயிடலாம், நீ குடிச்சிட்டு கோட்டுனாலதான் எங்க அம்மா செத்து போனாங்க, நீ இது பண்ணாதான் எங்க அம்மா செத்து போனாங்க கூட பேச மாட்டாலும் இருந்துடலாம். மேபி அதுக்கப்புறம் அப்பனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்பனை காப்பா திரும்பி வராம வச்சிருக்கலாம். ஆனா 2 பேரும் வந்து கடைசியில் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, 2 தீ ஆயிட்டாங்க, மாத்திருக்கலாம். மற்ற பாத்தீங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படம் தேவையான கதை இந்த படத்துல கரெக்டா இருக்கு. இந்த ட்ரைலர்லயே பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பா கோட் நல்லா இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் கோட் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களோ மகன் லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து கோட் படத்தோட ப்ரெடிக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்போம், டீ கோடிலாம் பார்த்துருப்போம். வேற என்ன சொல்றது, இதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்ததுக்கப்புறம் படம் எப்படி இருக்கு ஏது இருக்குன்ட்டு இந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டு வீடியோ போடலாம், அப்ரிஷியேட் வீடியோ போடலாம், வேற என்ன கண்டென்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு கால்மோஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. போன வருஷம் வீடியோ போடலாம் நினைக்கிறேன், கொஞ்சம் பர்சனலுக்குலாம் நல்ல வீடியோ போட முடியல. இனிமேல் இருக்கிற வீடியோ போட முயற்சி பண்றேன், போட முடியும் நான் சொல்ல முயற்சி பண்றேன்னு சொல்றேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன்.
பாய். Dinner